1200 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட சாராவளி எனும் நூலில் குரு சுக்கிரன் சேர்ந்த தன்மையை எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்ப்போம். குரு சுக்கிரன் சேர்ந்த அந்த பாடலுடைய கருத்தை மட்டும் இங்கே சொல்கிறேன். வித்தையுடன் கூடியவர்கள், நல்ல வித்தை கற்றிருப்பவர்கள், அதனால் எதிர்வாதங்கள் செய்யக்கூடியவர்கள், நல்ல வித்தை கற்றுவதனால் நல்லா பேசக்கூடியவர்கள், மேன்மையான தர்ம கொள்கை உள்ளவர்கள், மரியாதையுடையவர்கள், சிறந்த மனைவியை உடையவர்கள். நல்ல கவனம் பண்ணிக்கணும். குருவும் சுக்கிரன் சேரும் பொழுது சிறந்த மனைவியை அடைவார்கள் என்று இந்த நூல் சொல்லப்பட்டிருக்கு சாராவளியில். செல்வம், அழகு, உதவி செய்யும் குணம் உடையவர், நல்லவர். இந்த குரு சுக்கிரன் பகை என்பது சாராவளியில் நல்லாவே தெரியும். அதை எழுதியவர்கள் அந்த குரு சுக்கிரனுடைய சேர்வைக்கு எல்லாமே அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைக்கு நல்ல பலன்கள் தான் தந்திருக்காங்க. அதுவும் நல்ல சிறந்த மனைவி என்று சொல்லியிருக்காங்க. இதை மறுக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, குரு சுக்கிரன் சேர்ந்தாலே மனைவியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, பிரிந்து விடுவார்கள், ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த வெறும் குரு சுக்கிரன் சேர்ந்தாலே இந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்வது மிக தவறு. ஜோதிட நூல்கள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நூலாக எடுத்து சொல்ல தான் போகிறேன். இதில் சாராவளி சொன்னது சிறந்த மனைவி. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இருந்தால் அவள் எப்படி நடந்துப்பான்னா, ஒரு அழகான தன்மை, அதாவது அதிக அழகை காட்டாமல் கொஞ்சம் அழகான தன்மை, மரியாதையாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்ள பார்ப்பாள். ஏனால் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது குரு, நல்ல கிரகங்கள் சேர்ந்திருக்கு, அதை கவனம் பண்ணணும். செவ்வாய் சனியை சொல்லும்போது பகை என்றாலும் அவர்கள் தீய கோள்கள் என்பதனால் அதோடைய பலன்கள் வேறு. இது குரு சுக்கிரன் இருவருமே நல்லவர்கள், இருவருமே ஆசான்கள். எனவே இவர்கள் சேர்ந்து தரக்கூடிய பலன்கள் மிக நல்ல பலனை தான் தர வேண்டும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அந்த ஆண் பெண்களிடம் சற்றே மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவனாக இருப்பார். பெண்களிடம் அந்த சேர்க்கை, பேசுதல், போவுதல், அவர்களிடம் காட்டக்கூடிய மரியாதை என்பதெல்லாம் கண்டிப்பாக அந்த குரு சுக்கிரன் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் இருக்கும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு சுக்கிரன் சேர்ந்தவர்கள் லக்னத்தில் இருக்காங்களா, 4ஆம் இடத்தில் இருக்காங்களா, 7ஆம் இடத்தில் இருக்காங்களா, 10ஆம் இடத்தில் இருக்காங்களா என்பதெல்லாம் மிக முக்கியம். அதைவிட 6, 8, 12 இருக்கிறார்களா என்பதும் முக்கியம். அதைவிட இந்த குரு சுக்கிரன் எந்த நட்சத்திரங்கள், எந்த பாவகத்தை சேர்ந்தவர்கள், எந்த பாவகத்துடைய கூட்டணி என்பதெல்லாம் முக்கியம்.